தன்னுடைய பக்தருக்காக சமையல் செய்த மீனாட்சியுடைய கதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை சின்னதாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு சமயம் ஸ்ரீனிவாசன் அப்படின்ற மீனாட்சியுடைய தீவிர பக்தர் மடப்பள்ளியில் சமையல் பண்ணி செய்துட்டு வராரு. அப்படி இருக்கும்போது ஒரு தடவை அவருக்கு ரொம்பவே களைப்பாக இருக்கிறதுனால, அம்மா தாயே நான் கொஞ்சம் நேரம் கண்ணா ஏற போகிறேன், என்னை கொஞ்சம் நேரம் கழித்து உசுப்பி விடுமா, நான் எந்திரிச்சு சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கிட்ட சொல்லிட்டு படுத்துடுறாரு. அந்த நேரத்தில் மடப்பள்ளியுடைய கதவை சேவகர்கள் தட்டுறாங்க. இந்த தட்டுற சத்தை கேட்டு எந்திரிச்ச ஸ்ரீனிவாசனுக்கு பெரிய திகைப்பு. என்னடா நம்ம அசந்து தூங்கிட்டோமே, மீனாட்சி தாயே என்னை உசுப்ப சொன்னேனே, நீயும் என்னை கைவிட்டுட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையோடு நிற்கிறாரு. என்ன பதில் சொல்ல அப்படின்னே அவருக்கு தெரியல, ஏன்னா சமையல் பண்ணலை. அப்போ சேவகர்கள் சமையல் எல்லாமே ரெடியா, என்ன முடிச்சுட்டே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு என்ன பதில் சொல்லனே தெரில. நீங்கள் தள்ளிக்கோங்க, நாங்களே உள்ளே போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் மடப்பள்ளிக்குள்ளே பார்க்குறாங்க. உள்ள சாதம் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. இதை பார்த்த ஸ்ரீனிவாசனுக்கோ பெரிய திகைப்பு. யார் இந்த சமையல் எல்லாம் செஞ்சுருப்பாங்க, நம்ம சமையலே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு திகைச்சு நிற்கிறாரு. ஆனால் பணியாளர்களோ இந்த சமையல் பண்ண இந்த ஒரு சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அம்மனுக்கு படைச்சி குருக்கள் பூஜையும் பண்ணுறாரு. இப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குருக்கள் என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னா, அம்மனுடைய மூக்குத்தியை காணமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டத்தோடு சொல்கிறாரு. இதை சொன்னதுமே மடப்பள்ளியில் இருந்த ஸ்ரீனிவாசனுக்கும் ரொம்பவே திகைப்பு. என்னம்மா இப்படி ஒரு பெரிய சோதனை, நான் என்ன செய்வேன், இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லும்போது ஒரு அசரீரி சத்தம் கேட்குது. யாரும் பயப்பட வேண்டாம், என்னுடைய பிள்ளையான ஸ்ரீனிவாசன் கண்ணயர்ந்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குனா, என்னை உசுப்பி விட சொன்னா, நானும் போய் உசுப்புறதுக்காக போனேன். ஆனால் என் பிள்ளை தூங்கும்போது எந்த தாயாவது அவனுடைய தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு மனசு வருமா, அதனால் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானே மடப்பள்ளிக்கு போய் சமையல் எல்லாமே பண்ணலாம்னு சொல்லிட்டு போனேன். அங்கே கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருந்ததுனால என்னுடைய மூக்குத்தியுடைய வெளிச்சத்தை நான் அங்கே வச்சுட்டு அந்த வெளிச்சத்தில் சமையல் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு வந்தேன். அதனால் எல்லாருமே போய் மடப்பள்ளியில் பாருங்கள் அந்த மூக்குத்தி இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ரீனிவாசனுக்கு, என்னை காக்கிறதுக்காக நீ எனக்காக சமையல் பண்ணியாமான்னு சொல்லி அவ்வளோ உருகி அழுகிறாரு மீனாட்சி கிட்ட. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.